அதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா விஜய் எதுவுமே படிக்கல, விஜய் டிராப் அவுட் அப்படிங்கறது அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. முதல்ல திமுகவே ஒரு ஜென்சி கட்சி தாங்க. ஆரம்பிக்கும் போது கலைஞரும் சரி, அண்ணாவும் சரி 1949 உருவாக்கும் போது அவங்க ஜென்சிகள் தான். நீ தலித்தா வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா நீங்க திமுக வந்துட்டீங்கன்னா நீங்க தலித் கிடையாது. இந்த நரேஷனா திரும்ப அவங்க செட் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயும் பொருந்துது. ஆதவர்ஜுனா பேசுறதும் விஜய் பேசுறதும் மோடி பேசுறதும் ஒரே மாதிரி. இதுல குறிப்பா ஆதவர்ஜுனா நான் இந்த ரொம்ப அன்பார்லிமெண்டரியான வேர்டை பயன்படுத்த நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா ஒரு கல்புரட்டு. கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் லாட்டரியை ஒழிச்சிருக்காரு. திருப்பி அந்த லாட்டரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தாவேக்கர் குறிவைக்கிற ஒரே வார்த்தை, இந்த ஆட்சியில் நடக்கிற சம்பவங்களுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்றது. குப்பைகளை அகற்றாமல் இருக்கிற மாநகராட்சி ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது கரண்ட் அடிக்கடி கட்டாவது இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு திரும்பவும் ஆதவர்ஜுனா அதை நோக்கி தான் போறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது மோடி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆதவர்ஜுனா பேசுறதும் விஜய் பேசுறதும் மோடி பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கும். மோடிகிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னு அதுக்கு காரணம் நேரு தான் இருப்பார். இல்ல இது முகலாயர் காலத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, இந்திரா காந்தி தான் காரணம் அப்படிம்பாரு. அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி விஜய் திருச்சியில் பேசும்போது என்ன பேசுறாரு, ஏன் வேர்ல வெந்நீர் ஊத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பேசுறாரு. இது அப்படியே அச்சசலா அவரோட டைலாக். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு பிரிக்க முடியாது, அது மோடி சொன்னது. அப்படியே ஒரே சேம் ஸ்டேட்மெண்ட். அப்போ மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இதுல குறிப்பா ஆதவர்ஜுனா நான் இந்த ரொம்ப அன்பார்லிமெண்டரியான வேர்டை பயன்படுத்த நினைக்கிறேங்க. ஆதவர்ஜுனா ஒரு கல்புரட்டு. அதை நான் சொல்லலை, அவங்களுடைய ஒய்ஃபோட அண்ணனே சொல்றாரு, சார்லஸே சொல்றாரு. என் குடும்பத்தை கெடுத்திருக்காரு, என் குடும்பத்தை சொத்தை அட்டை போட முயற்சி பண்ணியிருக்காரு, இவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது எல்லாமே பேசுறாங்க. விஜய் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே அவர் இதுக்கு முன்னாடி சில கட்சிகள் இருந்திருக்காரு, தூக்கி எறியப்பட்டிருக்காரு. இவர் இதே வேலையை தான் விசிகாக்குள்ள பண்ணார். விசிகாக்குள்ள போய் மாவட்ட பொறுப்பாளர் எல்லாத்தையும் தன்னுடைய காசு செல்வாக்கு பயன்படுத்தி அந்த கட்சி ஆட்டை கலையை பார்த்தாரு. ஆனால் திரும்ப அவர்கள் ஸ்மார்ட்டா நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. அதை அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய எய்ம் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு பெரிய லாட்டரி மாஃபியால இருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு லாட்டரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் லாட்டரியை ஒழிச்சிருக்காரு. திருப்பி அந்த லாட்டரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல ஒரு பெரிய அஜெண்டா வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு பல கட்சிக்குள்ள போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முயற்சி பண்ணாரு. எந்த கட்சியும் ஒர்க் அவுட் ஆகும், தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுல குறிப்பா இப்ப விஜய் அவருக்கு ஒரு மாடலா கிடைச்சிட்டாரு. விஜய் ஒரு மாடலா கிடைச்ச உடனே அவர் விஜய் கூட சேர்ந்துச்சு. இப்ப கட்சியை ஒட்டுமொத்தமாக அவரோட பேக்கேஜ் தான் வச்சிருக்காரு. அவரு சில நிறுவனங்கள் வச்சிருக்காரு. அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் அந்த கட்சியை இயங்கிட்டு இருக்குது. அந்த கட்சியில விஜய் வாயை திறக்க மாட்டாரு, முஷியானந்துக்கு எதுவும் தெரியாது. இவர் தான் அந்த கட்சியினுடைய உண்மையான முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் செயல்பட்டு இருக்காரு. இவர் பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கும். எனக்கு என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, தமிழ்நாட்டுல யார் கட்சி தொடங்கினாலும் அவங்க திமுக எதிராக தொடங்குவாங்க. அது எம்ஜிஆர் தொடங்கினாலும் சரி, அது வைகோ அவர்கள் தொடங்கினாலும் சரி, இல்ல விஜய் தொடங்கினாலும் சரி, இல்ல சீமான் தொடங்கினாலும் சரி, யார் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாலும் திமுக தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கட்சி மட்டும்தான் ஒரு ரூட்டடான ஒரு கட்சி. இதுக்கு மட்டும்தான் அஸ்திவாரம் இருக்கு, இதுக்கு மட்டும்தான் ஒரு சித்தாந்தம் இருக்கு, இதுக்கு மட்டும்தான் ஒரு கிரவுண்ட்ல ஒரு பெரிய பலம் இருக்கு. அப்படிங்கிறதுனால நான் தமிழ்நாட்டில் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். இல்ல அண்ணாமலை புதுசா ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்காராம், அவரு நாளைக்கு பாருங்க திமுக தான் திட்டுவார். ஏன்னா அது ஒரு காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடிக்கிற மாதிரி, இந்த கட்சியை திட்டாதாப்பா நம்மளை 4 பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மளை ஒரு கேதர் பண்ண முடியும், நாம ஒரு பெரிய ஆளா அந்த சமூகத்தில் தெரியும் அப்படிங்கிற மனநிலை தான் செயல்படுறாங்க. இது ஏற்கனவே ஆதவர்ஜுனாவுக்கு இருந்த ஒரு மனநிலை தான். ஆதவர்ஜுனா தொடர்ச்சியாக திமுகவை தாக்கி தான் ஒரு கட்சியை உருவாக்கணும், ஒரு கட்சியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே போல தாவேக்கால விஜய்க்கு எந்த சித்தாந்தம் கிடையாது, எந்த ஐடியாலஜியும் கிடையாது. திமுக எதிர்த்தா நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறதுனால அந்த டோன் எடுத்து அப்படியே பேசுறாங்க. வேற எதுவுமே இல்லை. திமுக எதிர்ப்பை தாண்டி அவங்க சொல்றது ஏதாவது ப்ரோக்ராமா சொல்லியிருக்காங்களா, இது பிரச்சனை. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு கவர்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க சிஎம்மா இருக்கிறீங்க, மினிஸ்டரா இருக்கீங்க, குப்பை அகற்றப்படலை அப்படின்னா அதை ஒரு மணி நேரத்துல அதை அதுக்கான தீர்வை செஞ்சிட முடியும். கரண்ட் இல்ல அப்படின்னா ஏன் இல்ல, டெண்டர் எப்போ விட்டாங்க, டெண்டர்ல என்ன பிரச்சனை, எல்லாத்தையும் ஒரு 2 நாள் சால்வ் பண்ண முடியும். திமுக மேயர்கள் தான் அதை தடுக்கிறாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்ப நீங்க ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரமே கிடையாதா? இயல்பா முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் அதிகம். லோக்கல் பாடியா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் நினைச்சாங்க அப்படின்னா அந்த கார்பரேஷனுக்குள்ள என்ன எதை வேணாலும் இமீடியட்டா ஆர்டர் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, எப்படி எதை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறதே தெரியாதனாலதான் நீங்க வேற ஒருத்தங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆறாங்க. ஒண்ணுமே இல்ல, ஆட்சி அதிகாரம் தூங்குறதுக்கு முன்னாடியே கஜானா காலி அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய போய். இந்த ஒரு மாசம் இருக்குல்ல, இந்த ஒரு மாசத்துல உங்களுக்கு ஜிஎஸ்டி மாநிலத்துக்கான வந்திருக்குல்ல, இந்த ஒரு மாசத்துல நம்ம பெட்ரோல் நமக்கு வந்திருக்குல்ல, எல்லாம் வந்திருக்குல்ல, இந்த வரியில என்ன பண்ண போறீங்க?
பணம் மாசம் வரி வர்றது அப்படிங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கஜானா காலி அப்படிங்கிறது ஒரு பொய்யான விஷயம். அப்போ தொடர்ச்சியா திமுக மேல ஒரு பழியை போட்டு எஸ்கேப் ஆனதும் பேசுறாங்க தவிர இவங்களுக்கு நிர்வாகம் தெரியல. இவங்களுக்கு யாரை வச்சு என்ன பண்ணணும், சாதாரணமா ஒரு கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய குப்பை அகற்றினா கூட இவங்களுக்கு எந்த ப்ராசஸ்ல போனா இது நடக்குங்கிறதே தெரியாதனாலதான் வேற ஒருத்தங்க மேல, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் மேல பழி போட்டுட்டு எஸ்கேப் ஆறாங்க. இல்லை இப்போ இந்த கேள்வி வந்து இவங்க திமுக மீது வைக்கிறாங்க, நீங்க வந்து பண்ற காரியத்தால தான் சதினால தான் இது நடக்குதுன்ட்டு. ஆனா தாவேகா மீது தொடர்ந்து இது கவர்ச்சினால் வந்த ஆட்சி, முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இது கவர்ச்சினால வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு அவர் ஒரு கவுண்டர் வைக்கிறார், இது கவர்ச்சினால வரல, மக்களின் மீது இல்லை, அல்லது மக்கள் இவர்கள் மீது வைத்த நம்பிக்கைனால வருது, கவர்ச்சினால உங்களுக்கு பையனுக்குள்ள தான் சினிமா நடிக்க வச்சுங்களேன், கவர்ச்சி வந்துருச்சா அப்படின்ட்டு போற போக்குல திரு உதயநிதி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு படிப்பும் வரல, கவர்ச்சியும் வரல, அரசியலும் வரல அப்படின்றத சொல்றாரு. இந்த படிப்பு வரலன்றத போது திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, விஜய் எதுவுமே படிக்கல, விஜய் டிராப் அவுட் அப்படிங்கறது அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அவர் வந்து காலேஜுக்கு போய் செவத்துல உட்காந்துட்டு ஓடி வந்துட்டாரு, படிக்கவே இல்லை, படிப்பு வரல, அதனாலதான் விஜய்க்கு நான் சினிமாக்குள்ள கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கறத அவங்க அப்பா சொல்றாரு. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பரவலா பேசப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு ஆல்டர்னேட் நரேஷனை அவர் செட் பண்ண முயற்சி பண்றாரு. நான் ஓப்பனா என்ன சொல்றேன்னா, இது கவர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ஓட்டு போட்ட மக்கள் இது வரைக்கும் நான் ஏன் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நானே பல பேருக்கு நேர்ல கேட்டிருக்கேன். ஒரு பத்திரிக்கையாளரா போய் நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தெரியல, போட்டோம், அவ்வளவுதான். மாற்ற வேணும், இதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல. நான் என்ன கேட்கிறேன், அவர் 10 வருஷம் ஜெயில இருந்தாரா மக்களுக்காக போராடி? அவர் நெல்சன் மண்டேலாவான்னு கேட்கணும். இல்ல அவர் வந்து துப்பாக்கி ஏந்தி ஃபிடல் காஸ்ட்ரோவா, இல்ல வந்து அவர் வந்து சேகுவாராவா, ஒரு நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டாரா? சரி, ஓகே, ரைட், அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஊர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் வந்து ரயில்ல போய் தலையை கொடுத்தாரான்னு கேட்கிறேன். யார், விஜய்? அவர் தான் செஞ்சிருக்காரா? இல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக சிறைக்கு போயிருக்காரா? மாநில உரிமையை பேசி அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரா? என்ன அரசியல் அவர் பேசியிருக்காரு? நான் என்ன கேட்கிறேன், எதுவுமே பேசாத ஒருத்தர், எந்த செயலுமே செய்யாத ஒருத்தர், மக்களை போய் சந்திக்காத ஒரு நபர் மீது ஏன் ஓட்டு விழுந்தது அப்படின்னா, அவர் சினிமால டான்ஸ் ஆடினாரு, சினிமால புரட்சிகரமா வசனம் பேசினாரு. இதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். அதாவது சூலூர்ல ஒரு குழந்தைய கற்பழிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு என்ன நிலைமை ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப பேட்டி கொடுத்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சூப்பர் ஹீரோ பாஞ்சு வந்து காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தோம், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அம்மாவை தாவேக்காக ஓட்டு போட்டவங்க அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, விஜய் சினிமால மாதிரி எப்படி ஒரு கடைசியா ஒரு படத்துல போலீஸா நடிப்பாரு, கற்பழிச்ச ஒருத்தனை பாலத்துக்கு கீழே தொங்கிட்டு இருப்பார்ல, இப்படி செய்வாரு, தெரியும் இப்படி எல்லாம் அவர் செய்வாரு அப்படின்னு அவங்க நம்பி இருக்கிறாங்க. மக்கள் வந்து இயல்பானவர்கள் தான், மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனானவர்கள் தான். நம்ம வந்து மக்களை வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது மக்களை கீழ்மைப்படுத்துறதுக்காக சொல்லலை. மக்கள்ல ஒரு சாரர் எமோஷனலா இருப்பாங்க ஒரு நடிகரை பார்க்கும்போது, காலங்காலமா இருப்பாங்க. நம்ம காலங்காலமா இருக்கும். 3 கோடி பேர் விஜய்க்கு ஓட்டு போடலையே, 3.5 கோடி பேர் மக்கள் யாருமே விஜய்க்கு ஓட்டு போடல. ஓட்டு போட்டதுல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் ஒரு எமோஷனலா ஓட்டு போட்டாங்க, அவருடைய திரை கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டுட்டாங்க. வேற இல்லைங்க, திரை கவர்ச்சி கிடையாதுங்க, வேற ஒரு காரணத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா வேற என்ன காரணம்னு ஆதவர்ஜனா சொல்லுங்க. வேற எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன நம்பிக்கையாக ஓட்டு போட்டாங்க? இவர் என்ன செஞ்சாரு? இப்ப நான் வந்து ஜேபி கிட்ட வரேன் அப்படின்னா, ஜேபி ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் மேல அந்த நம்பிக்கை வரும். அப்பா இது ஜேபி வந்து ஒரு அநீதி நடந்தா தட்டி கேட்பாருப்பா அப்படிப்பா எனக்கு ஒரு இப்போ ஜெய் சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு கஷ்டம்னா ஜேபியில பணம் கேட்டு தருவாரு, ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கை நீங்க ஏதோ செஞ்சதுனாலதான் வரும். விஜய் அவர்கள் என்ன செஞ்சுட்டாருன்னு இவங்க வந்து நம்பினாருன்னு வந்து ஆதரவுச்சுனா சொல்றாரு. அது ஒரு பொய்யா ஒரு ஸ்டேட்மெண்ட். எதுவுமே தெரியாம தான் ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட செக்டார் இளைஞர்கள் குழந்தைகள்லாம் சொன்னாங்க அப்படின்னா பாதி பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு மாற்றம் என்ன சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. வேற யாராவது ஒருத்தர் வர்றாரு, ஒரு சினிமா நடிகரா இருக்காருன்னு சொல்லி ஒரு கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்களே தவிர வேற எந்த காரணமே கிடையாது. 100% இது ஒரு விதமான சினிமா கவர்ச்சி தான். ரொம்ப அழகா சுபவி ஒரு வார்த்தை சொல்வாரு, தமிழ்நாட்டுல கைரிக்ஸாவை ஒழிச்ச கலைஞரை விட்டுட்டு கைரிக்ஸாக்காரனா படத்துல நடிச்ச எம்ஜிஆர் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார்ல. இது ரெண்டையும் நம்ம ரொம்ப அழகா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு மனிதனை இருக்கக்கூடாது அப்படின்னு கைரிக்ஸாவை ஒழித்தவர் கலைஞர். ஆனா நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கைரிக்ஸாக்காரராக படத்தில் நடிச்சு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணாரு, ஒரு உணர்ச்சியை கிரியேட் பண்ணாரு, மக்கள் அவர் போட்டு போட்டாங்க. அப்ப இந்த எமோஷன் தான் மக்களுக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்காக ஒரு கட்சி செயல்படாமலாம் போயிடாது. திமுக தொடர்ச்சியா செயல்பட்டு தான் இருக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தப்போ அது செயல்பட்டு தான் இருந்துச்சு, இன்னைக்கு விஜய் வந்தாலும் செயல்பட்டு தான் இருக்கும். என்னைக்குமே மக்கள்கிட்ட வந்து திமுக காரர்களும் சரி, திமுகவுக்காக எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களும் இருக்கட்டும், எப்பவுமே வந்து ஒரு கொள்கை பிடிப்படையா தான் இருப்பாங்க. கொள்கை பிடிப்பு இல்லாத மக்கள் மேக்சிமம் ஒரு 50% இருக்கதான் செய்வாங்க. திமுக தன்னுடைய தோல்வியை வந்து அனலைஸ் பண்ணாம இருக்கு. தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்றதை இன்ன வரைக்கும் பார்க்கல. இன்ன வரைக்கும் நம்மளை குறை சொல்றதுதான் இருக்காங்க. எங்க தலைவர் என்ன பண்றாரோ அதை தான் குறை சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க என்ன தோல்விக்கான காரணம்னு
கண்டே பிடிக்காம போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து நாம ஜென்சி கூட்டத்தை நடத்தும் போது அல்லது ஜென்சி கூட்டம் நமக்கு ஆதரவு பண்ணும்போது இவங்கெல்லாம் இப்படி ஓட்டு போடுவாங்க, 15 வயசு பசங்களுக்கு அரசியல் தெரியாதுறாங்க, இன்னைக்கு அவங்க ஜென்சி கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ திமுக வந்து தாவேகாவுடைய பாணியை கையில் எடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்குள்ள இருக்குது ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவது, அந்த ஜென்சி கூட்டம் கூட நீங்கள் காசு கொடுத்து தான் கூட்டிங்க, ஒரு பையன் 1500 கொடுத்தேன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு மேடையில், பொது மேடையில் ஒரு அமைச்சர் அதை சொல்றாரு, காசு கொடுத்து தான் அங்கே போனாங்க. 1500 கொடுத்து வரக்கூடிய கூட்டத்தை ஏன் நடத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் போலீஸ் கடுப்பி போயிடுச்சு. முதல்ல அவங்க அண்ணா நகர் நடத்துறதா பிளான் போட்டாங்க, அண்ணா டவர் பக்கத்துல. அங்கேயும் விடல, மறுபடியும் மண்டபத்தை குளத்தூர்ல, ஆமா மறுபடியும் ஒரு மண்டபத்தை புக் பண்ணாங்க, அதுக்கும் விடல. இடமே இல்லாதனாலதான் அவங்க வந்து கடைசி நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்துல கேட்டு வந்து நடத்தினாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பொய். அதாவது தன்னிச்சையாக இளைஞர்கள் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்கு திரும்ப 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 6 வருஷம் செட் பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டா தான் அது. முதல்ல திமுகவே ஒரு ஜென்சி கட்சி தாங்க. அது ஆரம்பிக்கும் போது கலைஞரும் சரி, அண்ணாவும் சரி, 1949 அவங்க உருவாக்கும் போது அவங்க ஜென்சிகள் தான். அவங்க ஒரு பெரிய இந்தியாவிலேயே ஒரு இளைஞர் பட்டாளத்தால் உருவான கட்சி அப்படிங்கிறது திமுக தான். அவங்க தான் அப்படி கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நான் சிம்பிளா கேட்கிறேன், இளைஞர் அணி நான் பார்த்திருக்கேன், ஒரு பத்திரிகையாளராக இளைஞர் அணி கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். கடைசியாக நடந்த ஒரு 3 கூட்டத்துக்கு போயிருக்கேன். அங்க வந்தவங்க எல்லாம் யாரு? அவங்களும் ஜென்சிகள் தானே. அவங்களும் 35 வயசு கம்மியான பசங்க தானே, 20 வயசு இருக்காங்க, 25 வயசு இருக்காங்க, அப்படி பசங்க தானே. ஒரு இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் திமுக இருக்கு. அந்த கூட்டம் ஒரு கூட்டம் போடும்போது இந்த ஊடகங்கள், இந்த சேட்டலைட் சேனல்ஸ் அதை பெருசா காமிக்க மாட்டாங்க. ஆனா விஜய் எங்காவது போனாரு அப்படின்னா அவங்க கூட வரக்கூடிய அந்த இளைஞர்களை பெருசா காமிப்பாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சேட்டலைட் சேனல் எடுத்து பாருங்க. அண்ணாமலைக்கு 45 கார்டு போட்டிருக்காங்க, விஜய்க்கு ஒரு 10-15 கார்டு போட்டிருக்காங்க, 10-12 கார்டு எதுவும் போட்டிருக்காங்க. அதாவது நியூஸ் கார்டு போடுறாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2 நியூஸ் தான் போடுறாங்க. டிஆர் பாலுவுக்கு 2 நெகட்டிவ் நியூஸ் போட்டிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த ஊடகம், அதாவது எதிர்கட்சியை விட்டுட்டு அண்ணாமலைக்கு போறாங்க. அப்ப இது ஏதோ ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் ஒரு செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா. ஊடகங்கள் இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபிக்ஸ் பண்ணி விஜய் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. சேட்டலைட் சேனல்ஸ் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பூம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அதே போல சோசியல் மீடியா மேனிபுலேஷன் ஒரு பெரிய பங்கு உண்டு. இதுல சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டா பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை அவங்க வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. இது இயல்பா தெரியுது. இளைஞர்கள் வந்து எப்பவுமே விஜய் பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொய்யான ஒரு மாயை. நீங்க இப்ப திமுக இளைஞர்கள் இல்லையானா இருக்காங்க. அண்ணாமலை வந்து இன்னைக்கு வரல வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு, பி லீடர்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் 15 லட்சம் பேர் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இளைஞர்கள் தான். விஜய் மட்டும் தான் கிடையாது, இங்க வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு கொள்கை, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கொள்கையை பின்பற்றுறதுல ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்க கொஞ்சம் குறைஞ்சபட்சம் பகுத்தறிவோடு இருந்தாலும் நீ வந்து ஜாதி ஒழிப்பு பேசணும், நீ அம்பேத்கரை ஏற்றுக்கணும், நீ பெரியாரை ஏற்றுக்கணும், முற்போக்கா சிந்திக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆதரிக்கணும். இது மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா. அதுவும் திமுக கட்சிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நீங்க ஊருக்குள்ள கிராமங்களில் போய் கேட்டு பாருங்க, திமுக வேறையாவும் அதிமுக வேறையாவும் பார்ப்பாங்க. அதிமுக ஒரு ஜாதி கட்சி மாதிரி தான் பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில இடைநிலை ஜாதிகள் அதிகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் அதிமுக பார்ப்பாங்க. அதே சமயத்தில் திமுக அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் வரைக்கும் எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து திமுக எப்பவுமே இருக்கு. எப்பவுமே இந்த 2 ஃபோர்ஸ்ல காலங்காலமாக திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ரசிவ் பார்ட்டியா தான் பார்க்கப்படும். அப்போ ஒரு திமுக ஜென்சியா இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து யோசிச்ச மட்டும்தான் திமுக ஜென்சியா இருக்க முடியும். நான் வந்து ஒரு பெரியார் யாரு, அண்ணா யாரு, கலைஞர் யாருன்னு தெரிஞ்சவங்க தான் திமுக ஜென்சியா எதிர்த்து வர முடியும். ஆனா மற்ற ஜென்சிகள் எப்படி வேணாலும் போய்க்கலாம். இப்ப நீங்க திமுக இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லது விளிம்பு நிலை மக்கள் இருக்கொண்டிருங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு பாமர மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து பல பேர் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு, இது கூட படித்தவர்கள் அதிகமா வந்திருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க. இதை தொடர்ந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. அது ஃபேக்ன்ற இடத்துல இருந்து கூட பத்திரிகையாளர்கள் பேசிட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த அமைச்சர் வந்து இதை பேசுறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி இருக்கு. சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு வெளியில பேசுறது வேற, அமைச்சரே பேசுறாங்கல்ல. அவர் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அதை நிறுவ முயற்சி பண்றாரு. அவர் வந்து இப்ப திமுக தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா, எதன் அடிப்படையில் தீய சக்தின்னு சொன்னீங்கன்னு 4 பேர் கேள்வியே கேட்கல. ஒரு பொய்யான நரேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா. காலங்காலமாக திமுகவின் மீது ஒரு பொய் நரேஷன் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கலைஞர் வந்து திருக்குறையில வந்தாலும் ஒரு பொய் நரேஷன் இந்த ஊருக்குள்ள எப்படி எடுபடுதோ அதே போல எவன்லாம் திமுக எதிராக வர்றானோ அவன் அந்த பொய் நரேஷன் வச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த பொய் நரேஷன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே தலித்துக்களுக்கு அதிகமா நாங்க தான் சீட்டு கொடுத்தோம் பொது தொகுதின்னு சொன்னாங்க. போய் இன்னைக்கு ஜெயிச்ச அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்து குறிப்பாக மதுரையில மேலூர்ல முக்குளத்தூர் சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில நிக்க வச்சு ஒரு தலித்தை வந்து ஜெயிக்க வச்சது திமுக தான்.
அவங்க தான் திமுக காரங்க தான் கஷ்டப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. விஸ்வநாதன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு, அவர் பண்ணவே இல்லை. காங்கிரஸ் ஒரு காலத்திலயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. திமுக தான் இறங்கி வேலை பார்த்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மினிஸ்டர் ஆயிட்டாரு. மினிஸ்டர் ஆன உடனே அவர் மாநில அதிகாரத்துக்கு எதிராக பேசுறாரு, மாநில உரிமைகளுக்கு எதிராக பேசுறாரு. அவர் வேதனையா இருக்கு நமக்கு. சோ விஷயம் என்ன அப்படின்னா, பொய் பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப கட்டி அமைச்சாங்க. முதல் நாள்லயே நான் தாவேகா 70க்கு மேல அதிகமான தலித்துக்களை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்குன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை சொன்னாங்க. அது வந்து பொய். அப்ப பிற்பாடு ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டிட்டே இருக்காங்க. நீங்க வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ்ல வந்து நாங்க வந்து மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கோம். நாங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக கல்வித்துறைக்கு ஒரு தலித் அமைச்சரா வந்திருக்காரு. நாங்க கிடையாது. அண்ணன் கோவிச்செழியனை வந்து அப்பாயின் பண்ணாங்க. நீங்க வந்து ராஜ்மோகன் அவர்கள் உட்காரும் போதோ இல்ல வந்து விஸ்வநாதன் அவர்கள் உட்காரும் போது வீடியோ எடுத்து பாட்டு போட்டு அந்த கண்ணிலே ஈரமுண்டுலாம் பாட்டுலாம் போட்டு பயங்கரமா பில்டப் பண்றீங்க. ஏன் அண்ணன் கோவிச்செழியன் உட்காரும் போது ஏன் பாட்டு போடல? நீங்க போட்டிருக்கணுமா இல்லையா? அந்த பாட்டை ஏன் நீங்க போடல? அப்ப நீங்க வந்து திமுக என்ன செஞ்சாலும் நீ செய்யணும், அது உன் கடமை. ஆனா மத்தவன் என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு கிரெடிட்டா எடுத்துக்கிறது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிருப்போம். உங்க அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன். உங்க அப்பா வந்து ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா சில அப்பாக்கள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. பையன் ஒப்பீனியனே கேட்க மாட்டாங்க. அந்த பையன் வாய் அமைதியா வாங்கிட்டு எதாவது வாங்கிக்கலாம். ஆனா அப்பா சில பேர் உனக்கு என்னடா வேணும், உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய தேசம் இருக்கு. இப்ப நான் வந்து என் பையன் என்னடா வேணும்னு கேட்டா, நீ இதை கேட்டா அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற, அதை கேட்டா நீ இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சண்டை போடுறான். சோ என்னைக்குமே ஜனநாயகம் இருக்கிற இடத்துல இது மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும். திமுக என்னைக்குமே ஒரு ஜனநாயகமான கட்சி. நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணலாம், சண்டை போடலாம். சண்டை போட்டா இது மாதிரி அந்த சண்டை போடுறதுதான் பெருசா தெரியும். ஆனா அதிமுக போய் நீங்க டிமாண்டே வைக்க முடியாது. நீங்க போய் தாவே காட்டா அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அது இன்னொரு ஜெயலலிதா மாதிரிதான். என்ன ஜெயலலிதா கொஞ்சம் அரகண்டா நடப்பாங்க, இவருக்கு எதுவுமே தெரியாது, அமைதியா நடக்கிறாரு, அவ்வளவுதான். அது மீதி வேலை எல்லாம் ஆதரவு பாத்துக்கிறாரு. அதனால இவங்க சொல்லக்கூடிய நரேஷன், தலித் குறித்தான நரேஷன் அப்படிங்கிறது ஒரு பொய்யான நரேஷன். ஒண்ணுமே இல்ல. சிந்தனை செல்வன் விசிகால இருந்து அவங்க வந்து விசிகா அலையன்ஸ் போகும்போது போன ஆட்சியில விசிகா இந்த கூட்டணியில் இருந்ததால் தலித் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடந்துச்சுன்னு பெரிய பட்டியல் வெளியிட்டிருக்காரு. அற்புதமா இருக்கு. மைக்ரோ லெவல்ல விர்ச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த விர்ச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. தலித் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உள்ளார்ந்து செய்யக்கூடிய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த திட்டம் வெளியே வந்து ரொம்ப கலரா தெரியாது, ஆனா உள்ள அவ்வளவு வேலை நடந்திருக்கும். அந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அதை அவரே வெளியிட்டிருக்காரு. விசிகால இருந்து முன்னாள் எம்எல்ஏ திரு சிந்தனை செல்வன் வெளியிட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி திருவிக்கானனுடைய எம்எல்ஏ இருக்கிற திருமதி பல்லவி அவங்கள வந்து திருமதி மேயர் பிரியா அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி கொச்சைப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அதற்கும் ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, ஒரு தலித் பெண்மணியை நீங்க இப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஒரு ஏழை எளிய பெண்மணியை இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. திரும்பவும் சாதி ரீதியா நாங்க பார்த்தாம போட்டிருக்கோம், எல்லாருக்கும் சீட் கொடுத்துருக்கோம், பெரியாரும் அண்ணாவும் இருந்திருந்தா எங்க தலைவரை கட்டி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல 2 விஷயம் இருக்கு. ஜாதி ரீதியா நாங்க சீட்டு பார்த்து கொடுக்கலங்கிறது போய். ஆதவர்ஜனா ஏன் வெள்ளிவாக்கத்துல நின்னாரு? வெள்ளிவாக்கத்துல தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டி நாயுடு ஓட்டு அதிகமா இருக்கு, அதனால போய் நிக்கிறாரு. நீங்க ஏன் மயிலாப்பூர்ல வந்து ஒரு பிராமணர் நிக்க வைக்கிறாங்க? மறைமலன்ல இருக்கக்கூடிய ஒரு பிராமணரை கூட்டு போய் ஏன் ஸ்ரீரங்கத்தில் நிக்க வைக்கிறாங்க? அப்பாவுக்கு எதிராக ஏன் ஒரு கிறிஸ்டியன் நாடார் எடுத்து வைக்கிறாங்க? சோ விஷயம் என்ன அப்படின்னா, கிளீனா சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி எந்தெந்த ஜாதி நிக்க வச்சா ஓட்டு வரும்னு பார்த்தா நிக்க வச்சாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், ஓட்டு போட்டவங்களுக்குள்ள பாதி பேர் ஜாதி பார்க்கல. ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட ஜாதி இல்லை. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் மாதிரியான இயக்கம் உருவாக்கின ஒரு பொது நீரோட்டம் தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நின்னவங்க எல்லாம் ஜாதி பார்த்தா அவங்க பர்ஃபெக்டா நிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், பிரியா அவர்களே பைபாஸ் பண்ணிட்டு அந்த எம்எல்ஏ தான் வந்து வெட்டினாங்க. பிரியா அந்த எம்எல்ஏ வெட்ட போகும்போது பிரியா வந்து அவர்களும் வெட்டல. பிரியா அவர்கள் போர்ட்போலியோ எப்படி வெட்டுறாங்க, அதை பைபாஸ் பண்ணி வந்தவங்க தான் பல்லவி. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு போர்ட்போலியோ சிக்கல், ஒரு எம்எல்ஏ மேயர் சிக்கல். இது எப்படி ஒரு ஜாதி சிக்கலா மாத்திரம் பார்த்தீங்களா? ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா திரு பிரியா அவர்களும் தலிச்சமூகத்திலிருந்து வந்தவங்க தான், கடை ஓடையிலிருந்து வந்தவங்க தான். அன்னைக்கு பிரியா அவர்களை வந்து மேயர் ஆக்கினப்ப திமுக பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவால் உனக்கு மேயர் போஸ்ட் கிடையாது, நீ ஒரு தலிதா இருந்தனாலதான் மேயர் போஸ்ட்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஆதவர்ஜனா சொல்றாரு, இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலித்தை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. இந்த பொய் நரேஷன் தாங்க காலங்காலமா இப்படி நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து என்னன்னா, இதை வந்து நம்பிடுவாங்க. இப்ப என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலித்து திமுக இருந்தா அவன் தலித்து கிடையாது. அதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. நீங்க தலித்தா வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா நீங்க திமுக வந்துட்டீங்கன்னா நீங்க தலித் கிடையாது. இந்த நரேஷனா திரும்ப திரும்ப அவங்க செட் பண்றாங்க. இது எல்லா இடத்துலயும் பொருந்தது. அண்ணன் கோவிச்செழியனை கூட உயர்கல்வித்துறை அமைச்சராகினப்ப யாருமே பெருசா கொண்டாடல, திமுக மட்டும் தான் கொண்டாடுச்சு. அண்ணன் அவர் வந்து ஒரு மேடையில பேசும்போது கண்களையும் எழுதார், நான் படிக்க கூடாதுன்னு சொன்ன சமூகத்துல இருந்து வந்து என்ன கல்வி அமைச்சர் ஆக்கியிருக்காரு தலைவர் சொன்னார். ஒரு எமோஷனா பேசினாங்க. அப்ப அதை ஏன் மத்த ஒரு தலித் அமைப்புகள், ஏன் வந்து ஆதவர்ஜுனா
இல்ல யாருமே கொண்டாடலை அப்படிங்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு. அப்போ நீங்க திமுக செஞ்சா அதை வந்து நாங்க பொருட்படுத்திக்கவே மாட்டோம், மத்தவங்க செஞ்சா அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. இந்த பிரியா அவர்கள் விஷயத்துல போர்ட்போலியோ மீறப்பட்டிருக்கு, ரொம்ப 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 நாகரீகமா பிரியா நடந்துட்டாங்க. ஆனா இவங்க பல்லவி அவர்கள் நாகரீகமற்ற அவங்க நடந்துட்டாங்க. அவங்க போய் வேற உள்ள வந்து கட் பண்ணது, அவர்கள் வந்து அந்த கேண்டில் அந்த கொடுக்குறப்ப அதை வாங்க மறுத்தது, இதெல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாத ஒரு செயல். 2 பெண்கள் 2 பேருமே அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. 2 பேருமே ஒழுக்கப்பட்ட சமூகத்துல வந்து இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. பெண்களா இருக்கிறதும் அதுவும் ஒரு தலித்தா இருக்கிறதும் கடைகோடி அரசியல் இருந்து மேல வர்றதுங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அதை வந்து ஜனநாயகமா எடுத்துக்கணும். உண்மையிலேயே பல்லவி சந்தோஷப்பட்டிருக்கணும். பாரு எவ்வளவு இடத்துல இருந்து வந்து நீங்க வந்து பிரியா உட்கார்ந்துருக்காங்க, நாம வந்து பிரியாவோட இணக்கமா இருக்கிறதுல அப்பதான் ஒரு வேலை நடக்கும். நீங்க அப்புறம் கடைசியில வந்து மாநகராட்சியில குப்பை எடுக்கல அப்படிங்கிறது காரணம் பிரியா மேல நீங்க பழி போடுறீங்க. சோ அப்போ இந்த இடத்துல ஒரு தலித்தா அவங்க தலித்துன்னு சொல்லி ஒரு விக்டிம் கார்டை பிளே பண்றதுக்கான இடத்துல நகர்த்துறது ஆதவர்ஜனா. பல்லவி கூட அப்படி இருந்திருக்காது. அவங்களுக்கு சாதாரணமா நீங்க வேற கட்சி நாங்க வேற கட்சிக்கு ஒரு சின்ன ஈகோ இருந்திருக்கலாம். ஆனா இதை எடுத்துட்டு இந்த சம்பவத்தை எடுத்துட்டு ஒரு தியரடைஸ் பண்றது, இன்சிடென்ட் எடுத்து வச்சு ஒரு தியரடைஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு சின்ன அங்கங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் எடுத்து வச்சு இவர் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டதால் இது நடக்கிறது என்று ஒரு தியரடைஸ் பண்ணக்கூடிய போக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதைத்தான் வந்து ஆதவர்ஜனா செய்யறாரு. திரும்ப திரும்ப ஆதவர்ஜனா ஒரு விஷயத்தை கட்டி அமைக்க முயற்சி பண்றாரு. தமிழ்நாட்டில் தலித் மக்கள் சிறுபான்மையின மக்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தாவேக்காதான் அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்றாரு. அது பொய்யானது. அதுக்கான எந்த தகுதியுமே தாவேக்கா கிடையாது. கடந்த ஒரு மாசத்தில் சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்திருக்காங்க. தலித் மக்கள் மீது அவ்வளவு பெரிய மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதை எதையுமே பொருட்படுத்தி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த மக்களை போய் சந்திக்கல. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தங்க வந்து காயப்படுத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு திமுக அமைச்சர்கள் போனா அது பொருட்டே இல்லை. ஏன் முதலமைச்சர் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அண்ணன் வன்னியரசு போனா அதை ஃபயர் விட்டு கொண்டாடுறாங்க. நான் வரவேற்கிறேன், அண்ணன் போகணும், அண்ணன் பார்க்கணும், அது அவருடைய கடமை, அவர் சிறப்பா செயல்படுறாரு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா என்னன்னா நீங்க ஏன் அதை பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? திமுகவில் முதலமைச்சர் தான் வரணும், வரலன்னா சிக்கல் அப்படிங்கிறீங்க. மத்த கட்சியில யாரோ ஒருத்தர் போனாலே பாத்தீங்களா வந்துட்டாங்க அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த பாகுபாடு ஏன் நமக்குள் இருக்கிறது? இதை ஏன் ஆதவர்ஜனா போன்றவர்கள் தூண்டி விடுகிறார்கள் எல்லாரும் யோசிக்கணும். யோசிச்சாதான் திமுக யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். ஆதவர்ஜனாவினுடைய முகத்தில் அப்பதான் கிளியும். இவர் என்ன அஜெண்டால பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இல்ல நமக்கு தெரியாது. கட்டாயம் நீண்ட நிறைய உரையாடல். இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து என்ன மாதிரியான காயினை வந்து நகர்த்திட்டே இருக்காங்க. ஒரு விக்டிம் கார்டை முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே போறாங்க. நாங்க பாவம், இவங்க தான் எதிராளியாளு, அது தீய சக்தி இவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விக்டிம் கார்டை கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது எத்தனை காலத்துக்கு நகரும் அப்படின்ற பொறுத்து தான் பார்ப்போம். மிக தெளிவான காலம் நேரத்துக்கு பார்த்துக்க மாட்டேன்.